ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு சுற்றுலா பயணம்னு வச்சுக்கோங்களேன். எங்கே போகிறோம்னா வேலூர் கோட்டை தாங்க பார்க்க போகிறோம். ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து தங்க கோயில் பார்த்துருக்கேன், வேலூர் தங்க கோயில். ஆனால் வேலூர் கோட்டை பார்த்ததில்ல. இப்போ தாங்க போகிறோம். வாங்க எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பயணிக்கலாம். போகிற வழியிலேயே ரொம்ப பசிச்சுது. பசி பயங்கரமாக எடுத்துச்சு. காலையிலே கிளம்பிட்டோமா, 7 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம், சாப்பிடல. அப்புறம் போகிற வழியில் அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு காஃபி இது ஹோட்டல் அங்கே நிப்பாட்டினாங்க. அங்கே போயிட்டு ஒரு காஃபி 30 ரூபாங்க. ஒரு காஃபி குடிச்சிட்டு சரி சாப்பிட்லான்னு கேட்டால் 150 ரூபா சொல்கிறாங்க 2 இட்லி. அடப்பாவீங்களா, வேணாப்பா. சாப்பிட்ட மாதிரியே ஆயிடுச்சு விலையை கேட்டோன்னே. அப்புறம் சரின்ட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு சரின்னு பஸ் எடுத்துட்டாங்க, கிளம்பிட்டோம். போனால் சரியான வெயிலுங்க. பயங்கர வெயில் பாருங்கள். சுற்றி மலை தான், சுற்றி மலை. மலைக்கு அடியிலெல்லாம் வீடு கட்டி வச்சுருக்காங்கங்க. ஐயோ, நம்மளாலாம் இருக்க முடியாது. பார்க்கவே பயமாக இருந்துச்சு. அப்புறம் போயிட்டு அங்கே போனோடனே வேலூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கே எதிர்த்தாப்புல பசி வந்துருச்சு, ஏன்னா காலைல சாப்பிடாதனால. அப்புறம் அங்கே எதிர்த்தாப்புல ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போயிட்டு இந்த பஸ் ஸ்டாண்டில் இறங்கிட்டோம். எதிர்த்தாப்புலே ஒரு ஹோட்டல் இருந்துச்சு. அங்கே போயிட்டு ஆளுக்கு ஒரு 2 இட்லி, ஒரு தோசை சாப்பிட்டோம். காஃபி குடிக்கல. சாப்பிட்டுட்டு நேராக நாங்கள் வந்து வேலூர் கோட்டைக்கு கிளம்பிட்டோம். அப்புறம் ஒரு அதிசயங்க, அதிசயம் அதிசயம். என் பையனை மீட் பண்ணேன். அதுதான் எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்குது. என் பையனா யாருன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நம்புகிறேன். இவங்க தான் என் பையன். எப்படி இருக்காங்க சொல்லுங்கள். அப்புறம் என்னன்னா, பஸ்ஸு வந்து உரசிக்கிட்டு போகுதுங்க. எனக்கு பயந்துட்டேன். பயந்தோன்னே ஆட்டோக்காரர் சொல்கிறாரு, ஒன்றும் ஆகாதும்மா, பயப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் என் பையன் சொல்கிறான், ஏன்பா இடித்தோன்னே அப்புறம் பயப்படுறதாங்க, இது என்னங்க கொடுமை அப்படின்னு என் பையன் சொன்னாங்க. அப்புறம் அப்படி வந்தாச்சுங்க. வந்தோடனே கோட்டைக்கு நேராக இதான் இப்படி காமிச்சிக்கிட்டே வந்தாங்க. எங்கள் பையன் தான் கூப்பிட்டு போகிறாங்க. இந்தியாவில் மிக அரிய நீரால் சூழப்பட்ட கோட்டை எது தெரியுமா? அதுதான் வேலூர் கோட்டை. 16ஆம் நூற்றாண்டில் விஜயநகர் நாயக்கரால் கட்டப்பட்டது. இதுதாங்க நுழைவாசல். இந்த கோட்டைக்கு உள்ளே போகிற வாசலே இதுதான். எப்படி இருக்குது பாருங்க, அப்படியே பிரம்மாண்டமாக இருக்கா. வந்த உடனே நம்ம வந்து ஒரு தங்கத்தேர் இருக்கும். அந்த தேரை ஒட்டி தான் அந்த கோவில் வந்து இருக்கும். ஜலகண்டேஸ்வரர் கோயில் பெரிய பிரம்மாண்டமாக இருக்குதுங்க. சரியான பெருசு. இந்த பாருங்க, இதுதான் அது தேர். இந்த கோபுரத்தை பாருங்கள், எவ்வளோ உயரம் பாருங்கள். அப்படியே ராஜ கம்பீரமாக நிற்கிறாரா கோபுரம். பயங்கரமாக இருக்கும். 2 கோபுரங்க. இது வந்து இங்கே ஒரு கோபுரம், அந்த உள்ளுக்குள்ளே ஒரு கோபுரம் இருக்கும். சரியான பெருசு. ஜலகண்டேஸ்வரன் பேர் வந்து எப்படின்னா, அந்த லிங்கத்துக்கு அடியில் வந்து தண்ணி இருக்குமா. அந்த லிங்கத்துக்கு வந்து அடியில் தண்ணி இருக்குமா. அதனால தான் ஜலகண்டேஸ்வரன் அப்படின்னு பேர் வந்ததுன்னு சொல்கிறாங்க. அது உண்மையாக எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். உண்மையாக என்னான்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்புறம் கற்பூரம் வாங்கி கற்பூரம் ஏற்றிட்டு, சாமி நம்ம போகும்போது ஏற்றிட்டு தான் போகணும்னு சொல்லுவாங்க. அதனால் கற்பூரம் ஏற்றி சாமி கும்பிட்டுட்டு உள்ளே போன உடனேயே பயங்கர சிற்பக்கலையோட ஒரு மண்டபங்க. அந்த மண்டபம் வந்து எப்படின்னா, ஃபுல்லாக சிற்பந்தான். அப்படியே வர்ணிச்சிருக்கிறாங்கங்க. அவ்வளோ ஒரு சிற்ப கலைன்னு சொல்லலாம். அவர் யாருன்னு எனக்கு தெரியல. இதுதான் கல்யாண மண்டபம்னு சொல்கிறாங்க. நாங்கள் உள்ளே போய் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இந்த சிற்பக்கலையெல்லாம் ரொம்ப நான் எடுக்க தெரியல. இதான் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால நான் அவ்வளோதான் எனக்கு எடுக்க தெரியல. வாங்க கோயிலுக்குள்ளே போகலாம். கோயிலுக்குள்ளே போயிட்டு கோயிலுக்குள்ளெல்லாம் வந்து கேமரா வந்து அலௌடு இருக்கா என்னன்னு தெரியல. ஆனால் நான் எடுக்கலைங்க. இங்கே விநாயகர் இருப்பார். இந்த லெஃப்ட் சைட்லேயும் ஒரு விநாயகர் இருப்பார். இங்கே பாருங்கள், சிற்பக்கலையெல்லாம் பார்த்தீங்களா, யாழி. அதில் வந்து போருக்கு போகிற மாதிரி ஒரு இது, ஒரு ஒரு ஆள் கம்பீரமாக உட்காந்துருப்பார். இதில் ஃபுல்லாக நிறைய மக்கள் இருந்தாங்க, அதனால் சரியாக எடுக்க முடியல. ஃபுல்லாக சிற்பந்தாங்க. அப்படியே அந்த தூணுக்கு தூணு அதை நோக்கி பார்த்தீங்கன்னா
அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. சொல்ல வார்த்தைகளே இல்லைங்க. ஒன்று ஒன்று அப்படியே நுணுக்கமாக அப்படியே வர்ணித்து செதுக்கியிருக்கிறாருங்க. வர்ணிப்பு, அந்த ஒரு வர்ணிப்பு, ஒரு ஒரு சொல்லுவாங்க இல்லையா, ஒரு கலை இருந்தால் தான் இவ்வளதும் அவ்வளோ ஒரு நுணுக்கமாக செய்ய முடியுங்க. அவ்வளோ ஒரு நுணுக்கமாக செதுக்கியிருக்காங்க. கருங்கல், அப்புறம் இன்னும் பின்னாடி எல்லாம் இருக்குது நிறையா. அந்த சிற்பம், அந்த யானை ஒரு பக்கம், அந்த பாருங்கள் மேலெல்லாம் வந்து கிளி, இது எல்லாமே கிளி. மேலே நல்லா கூர்ந்து பார்த்தா தெரியும், அது ஃபுல்லாக கிளி. எவ்வளோ ஒரு நுணுக்கமாக இருக்குது பார்த்தீங்களா. அப்புறம் இதெல்லாம் நல்லா ஃபோட்டோ எடுத்து நிறைய ஃபோட்டோ எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு கொஞ்ச நேரம் அப்புறம் அன்னதானம் போட்டாங்க. அன்னதானம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அன்னதானம் வந்து சாம்பார் டொனேஷன் கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இதெல்லாம் பாருங்களா, ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குது. பார்க்க கண்கள் பத்தாதுங்க, அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. எனக்கு அவ்வளோதான் தெளிவாக எடுக்க முடியல வீடியோ. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கங்க, பிரசாதம். அப்புறம் இங்கே வந்து இந்த லிங்கம் இருக்குது இல்லையா, இந்த லிங்கத்துலேருந்து அந்த தண்ணி சொட்டுது பார்த்தீங்களா, இந்த லிங்கத்துலேருந்து வர்ற தீர்த்தம் தான் இது. நம்ம வேணால் தலையில் தெளிச்சிக்கலாம், வேணால் நம்ம வீட்டுக்கு கூட ஒரு டப்பாவில் ஊற்றி எடுத்துகிட்டு போகலாம். பைரவர் அவர். இந்த கிணறு காமிச்சேன் இல்லையா, இந்த கிணறு வழியாக தான் அடி வழியாக போகுதான் அந்த மண்டபத்துக்கு வழி இருக்குதான். ஆதி காலத்தில், அந்த காலத்தில் எப்படி கட்டியிருக்காங்க பாருங்கள், சுரங்கப்பாதை மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது எனக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அப்புறம் வந்து இது இந்த லிங்கம் பாருங்கள், நல்லா சாமி கும்பிட்டுக்குங்க. எல்லாருக்கும் சேர்த்து தான் நான் வந்து வேண்டிக்கிட்டேன். சுற்றி பாருங்கள், சுற்றி வெறும் சிலை தான். ஐயோ பார்க்க டைம் தாங்க பத்தலை. ஏன்னா இங்கே சாமி கும்பிட்டுட்டு திரும்ப நாங்கள் வந்து தங்க கோயிலுக்கு போகணுங்கிறதுனால எங்களுக்கு டைம் பத்தலை. ஏதோ எனக்கு தெரிஞ்சதை எடுத்திருக்கேன். சாம்பார் சாதமும் அப்பளமும் கொடுத்தாங்க. சரி அதையும் சாப்பிட்டுட்டு அப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோலாம் எடுத்தோம். ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம். எங்கள் வீடியோ பிடிக்கும்னு நம்புகிறேன். எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். இந்த கோவில் வந்து அந்த தண்ணியை சுற்றி நடுவில் தான் அமைஞ்சிருக்குது இந்த கோவில். இது பெரிய வரலாறு இருக்குதுங்க. அந்த அளவுக்கு நமக்கு தெரியாது. தெரியாமல் நம்ம எதுவும் சொல்லக்கூடாது இல்லையா, அதனால் எனக்கு தெரியாது. தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன். தவறாக இருந்தால் மன்னித்து கொள்ளுங்க, ஏதாவது தெரியாமல் சொல்லியிருந்தேன்னா. உள்ளே வந்து குளத்துல நிறைய மீன் இருந்துச்சு. அந்த மண்டபம் இருக்குது பார்த்திங்களா, அந்த மண்டபத்துக்கு ஏற்ற மாதிரியே தான் குளம். அது வந்து கல்யாண மண்டபம்னு சொல்கிறாங்க. ராஜ கம்பீரம் தாங்க இந்த கோபுரம் தாங்க. அடாடா. திரும்ப வந்துட்டோம். சாமி கும்பிட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். ஃபோட்டோலாம் நிறையா எடுத்தோம். ஃபோட்டோ எடுத்துகிட்டு இங்கே பாத்ரூம் கூட இருக்குதுங்க. நம்ம வந்து வெளியில் வந்து பாத்ரூம் நல்லா க்ளீனாக நீட்டாக இருக்குது. தாராளமாக நீங்கள் வந்து பாத்ரூம்க்கெலாம் தேட வேணாம், நான் வழி காட்டுறேன் பாருங்கள். எல்லாரும் பார்க்கக்கூடிய இடம். இன்னொரு முறை நான் வந்து போனேன்னா உங்களுக்கு இன்னும் நல்லா தெளிவாக வீடியோ எடுத்து போடுறேன். இது டைம் ஆகிடுச்சுங்கிறதுனால அவசரம்ன்ட்டு எடுத்ததுனால ரொம்ப எடுக்கலை நான். நிறைய பார்க்க வேண்டிய இடம்லாம் நிறையா இருக்குது. ஒரு மசூதி இருக்குதாம், அப்புறம் வந்து ஒரு சர்ச்சு இருக்குதாம், நிறையா மாடெல்லாம் இங்கே நிறைய மாடுங்கள்லாம் நிறையா இருக்குது பக்கத்துலேயே.
மியூசியம்லாம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் ரொம்ப பயங்கர வெயில், அதனால் ரொம்ப போக முடியல. அவ்வளோதாங்க. ஓகேங்க, எங்கள் வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். டாட்டா, பாய். இதுக்கு நடுவில் தாங்க இருக்கிறாரு அவர். அவ்வளோ பெரிய கோவில். இதில் உள்ள முதலை, அந்த காலத்தில் முதலைய விட்டு வச்சுருந்தாங்களாம். யாரும் இந்த கோட்டையை தாண்டி யாரும் உள்ளே வரக்கூடாதுன்ட்டு முதலையை விட்டு வச்சுருந்தாங்களாம். எப்படி இருக்கேன் நான்? நல்லா இருக்கேனா? ஸ்டைலாக என் பையனோட கண்ணாடி, அம்மா போட்டுக்கோமா அப்படின்னு சொன்னான். இதுதாங்க அந்த கோட்டை. இந்த கோட்டைக்கு நடுவில் தான் இருக்கிறாங்க அந்த கோவில், ஜலகண்டேஸ்வரர். ஹைப்புன்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்கங்க. மறக்காமல் எங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஓகே, பாய், டாட்டா. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம்.